Hey guys, இந்த வீடியோவில் பெஸ்ட் மொபைல் அண்டர் 15K தான் பார்க்க போகிறோம். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நீங்கள் வாங்கவே கூடாத மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. கூடவே எக்கச்சக்க கமெண்ட்ஸ் என்னவாக இருந்ததுன்னா, ஒரு சில மொபைல் நேம்ஸ் சொல்லிட்டு இந்த மொபைல்லாம் வாங்கலாமா அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு 15,000 பட்ஜெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன மொபைல்லாம் வாங்கலாம், ஏன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான டீட்டெயில் வீடியோவாக இருக்க போகுது. நான் எப்போவுமே இந்த வீடியோ பண்ணும்போது சும்மா பேருக்கு பண்ணிட மாட்டேங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மொபைல்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மொபைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிறதுல எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் கொண்டு வருவேன். ஸோ அப்படி தான் இந்த டைம் ஒரு 4 மொபைல் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே 5 மொபைல் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த டைம் 4 மொபைல் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் 5வது மொபைலை உங்கள் கையில் விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எக்கச்சக்கமாக நாலேஜோடு இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன மொபைல் சொல்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசைங்க. அதனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு மொபைல் 15,000 பட்ஜெட்டில் பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஒரு மொபைல், நீங்கள் சொல்கிற ஒரு மொபைல் எனக்கு ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை பின் பண்ணுறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன மொபைல் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது போகோலேருந்து போகோ X6 Neo. இந்த போகோவோட மொபைல் ஆஹா ஓ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் போதும், ஒரு நல்ல கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் எடுக்கலாம். இந்த மொபைலில் நல்லா இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்பெக்ஸை பார்த்துருவோமே. 6.67 inches 120Hz AMOLED டிஸ்பிளே வித் Gorilla Glass ப்ரொடக்ஷனோட வருது. இதில் MediaTek Dimensity 6080 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 108 MPக்கான டுவெல் கேமரா செட்டப், 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூடவே 8GB 128GB 16,000 அப்படின்ற ப்ரைஸில் வருது. ஒரு 1000 அதிகம் தான், வேறு வழி இல்லை. நல்ல மொபைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. நீங்கள் கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 15,000 எடுக்க முடியும். நல்லா இல்லை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராசர் 15,000 இந்த ப்ராசர் ஓகே தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அடுத்தடுத்து வர மொபைல்ஸ் இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல்ஸாக இருக்குது. அது தவிர போகோ பிராண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஸோ இந்த மொபைல் இது வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அந்த பிராண்டில் இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இந்த 2 தான் குறை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிஸ்பிளே, அந்த 108 MP கேமரா கூட 15,000 என்ன பர்ஃபார்மன்ஸ் தரணுமோ கண்டிப்பாக அதை விட நல்லான பர்ஃபார்மன்ஸே கொடுக்குது. ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரியும் இருக்குது, Gorilla Glass ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு ஓகேயான மொபைலுங்க. போகோ X6 Neo வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த மொபைல் 15,000 தான் வேணும், கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. இதில் ரெகுலராக ஆஃபர் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய 20-30,000 மொபைலை கூட நான் 15,000 ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டு அப்பப்போ செக் பண்ணாலே போதும். டெய்லி வர எக்கச்சக்க ஆஃபர் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்களோட மணியை சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களோட மணியை சேவ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சாம்சங்கோட சாம்சங் F15. இந்த மொபைலுமே இப்போ சாம்சங்லேருந்து வந்திருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலாக இருக்குது. ஏன்னா இந்த மொபைல் 6.5 inchesக்கான 90Hz AMOLED சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட வருது. கூடவே 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், 13 MP ஃப்ரண்ட் கேமரா, 6000 mAh பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 6100 Pro அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 6GB 128GB. இது போகோ மாதிரியாக 8GB கிடையாது, 6GB 128GB 14,500 அப்படின்ற ப்ரைஸில் வருது. இதனோட மேஜர் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாம்சங் மொபைலையும் இப்போ கொடுத்துட்டு இருக்க மாதிரி 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த மொபைலாக இருக்கிற நல்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாம்சங் மொபைல் அப்படின்றதால சார்ஜர் பாக்ஸில் வராது. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் பார்க்கும்போது 90Hz தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாம்சங்லேயே M34 அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குது. அது இதை விட ஸ்லைட்டாக பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் 17,000 அந்த ப்ரைஸில் சேல் ஆகும். நிறைய டைம் 15,000 கீழே வந்திருக்கு. நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா சாம்சங்கோட M34 போய்க்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மொபைல் அவசரம் இப்போவே எடுக்கணும்னா இந்த மொபைல் 14,500 ஒர்த்தாகவே இருக்குங்க. ஒரு நல்ல அப்டேட்டும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு பெஸ்ட் மொபைல் சாம்சங்லேருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் மொபைல் மாதிரி தெரியுதுங்க. எப்படி பார்த்தாலுமே நான் ஒரு மொபைல் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த மொபைலை வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிற மொபைல்ஸில் ஒரு மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். அந்த மொபைல் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மற்ற யூடியூபர்ஸோட ரிவ்யூஸையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. நானும் பார்த்து தான் சொல்லுவேன். இருந்தாலுமே நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க.
இதை தொடர்ந்து அடுத்து வர போகிற மொபைல் மோட்டோலேருந்து மோட்டோ G65 மோட்டோ G55 ஒரு நல்ல மொபைலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து மோட்டோ G65 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்லைட்டான பெட்டர் அப்கிரேடோட வருது. இந்த மொபைல் 6.5 இன்ச்சஸ்க்கான 120Hz LCD டிஸ்பிளே தான் பார்க்க முடியுது. இது தவிர இந்த மொபைலில் ஒரு 6000 mAh பேட்டரி 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7025 அப்படின்ற ஒரு புது ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர எப்பவும் மாதிரியான டுவெல் கேமரா செட்டப் 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. இதனோட 8GB 128GB வேரியன்ட் கரெக்டாக 15,000 அப்படின்ற ப்ரைஸில் நம்ம வாங்கிட முடியும். இந்த மொபைலில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பெட்டராக இருக்குது. குறிப்பாக அந்த ப்ராசர் 7025 அப்படின்றது இது வரைக்கும் நம்ம ப்ராசர்லேயே ஒரு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசராக இருக்குது. இது தவிர இது ஒரு மோட்டோ மொபைல் அப்படின்றதுனால மோட்டோ எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளியரான வியூவை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. மோட்டோ எப்பவுமே அந்த 25 வாட்டை தாண்ட மாட்டாங்க. ஸோ இந்த டைம் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அதிகப்படுத்திருக்காங்க. இது எல்லாமே இந்த மொபைலோட மேஜர் பாசிட்டிவாக இருக்குது. கேமரா கூட இந்த மொபைலில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா மோட்டோ உங்களோட கேமரா பெட்டராகவே பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த G சீரியஸில் நல்லா இல்லாத விஷயம் அந்த டிஸ்பிளே. ஏன்னா நிறைய மொபைல் நம்ம வந்து AMOLED டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க LCD டிஸ்பிளே கொடுக்கறது அப்படின்றது கடுப்பாக தான் இருக்குது. இல்லை எனக்கு வந்து இன்னமும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இன்னமும் நல்ல மொபைலாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது சமீபமாக லான்ச் ஆன ரியல்மியோட ஒரு மொபைல். ரியல்மி இந்த மொபைலில் தாறுமாறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ரியல்மியோட ரியல்மி P1 அப்படின்ற மொபைல். அப்படி இந்த மொபைலில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலில் 6.67 இன்ச்சஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே வித் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. இது தவிர மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7050 அப்படின்ற ப்ராசர் இருக்குது. உங்களுக்கு 50 MPக்கான டுவெல் கேமரா செட்டப் 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமராவோட வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் இது வரைக்கும் இல்லாத மாதிரி 5000 mAh பேட்டரி 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்காங்க. இதெல்லாம் சேர்த்து இதனோட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 16,000 சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சேலில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சில கார்ட்ஸ்க்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க. லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக 15,000 ஈஸியாக வாங்க முடியும். இந்த மொபைலில் என்ன நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைங்க. மொபைல் கைக்கு வந்தோன்னா பர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் பார்த்து சொல்லணும். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. யாருமே இந்த அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ப்ரைஸில் தரதில்லை. அதே மாதிரி 7050 இந்த ப்ராசரை நம்ம வந்து ஒரு 20,000 ரூபா பக்கத்தில் இருக்க மொபைல்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க இந்த ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இங்கே டெக்னோ மாதிரியான ஒரு சில மொபைல்ஸ் தான் 45 வாட் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னும் போது அதுக்கு ஈக்குவலாக இவங்களும் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்து வராங்க. இதெல்லாம் கொடுத்து ஒரு 6GB RAM வேரியண்ட்டை 15,000 தரது அப்படின்றது எனக்கு வந்து தி பெஸ்ட் டீலாக தெரியுதுங்க. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து ஒரு மொபைல் செலக்ட் பண்ணுங்கள். என்ன செலக்ட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரியல்மி தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா ரியல்மி கேமராவே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மொபைல் என்னால் கையில் வச்சு பார்க்க முடியல அப்படின்றதுனால அதை வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஒரு சில ரிவ்யூஸை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த 5வது மொபைலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மொபைல் வருதுன்னு தெரிஞ்சுக்க, குறிப்பாக என்ன கம்பெனி மொபைல் வருதுன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். நீங்கள் இன்னமும் டோன்ட் பை மொபைல்ஸ் பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரியான வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.